குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா உண்டு. இந்த தனுசு ராசி கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சியை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரவான் 6ஆம் வீட்டு அதிபதி. எப்படி கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா பிரச்சனை காட்டக்கூடிய யாரு? சுக்கிர பகவான் தாங்க. கண்டிப்பா தனுசு ராசிக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கண்டிப்பா கெட்டதை மட்டும் யோசிக்கிறது. யாருமே நான் ஓப்பனா சொல்றேன், யாருமே கர்மா இல்லாம நீ இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே கர்மா வேலை செய்யும். எப்பவும் வேலை செய்யும்? தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும். கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சிறு வேலை மாற்றம் பண்ணிதான் ஆகணும். இது நடக்கும் நடக்கும் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்றேன், சொந்த 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுடைய வேலையோ அம்மாவுடைய வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா ஆகணும். சூரிய பகவான் லக்னத்தோட சொல்லப்பு இருந்தால் இப்ப வரும் பாத்துங்க. நகையோ இல்ல வீடோ இடத்துக்காண்டி ஏதாச்சும் ஒரு இடத்த ஒரு சுப செலவு கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க. அதுக்கான நேரம் நல்லா இருக்கு. அதே மாதிரி திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் வராது. காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரணும். இப்ப குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரேஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையான பயிற்சி, அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில. கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம், நட்பு கிரகம், ராகுவோட அந்த சுக்கிர பகவான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். 1. அடுத்து குருவுடைய பார்வை சுக்கிர மேல படுது. 2. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். யாரு ஜாதகத்துல நான் ஓப்பனா சொல்றேங்க, ராகு சுக்கிரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவான் வர்றாருன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியில நிறைய இருக்கும். எப்படி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா உண்டு. இந்த ராசியில பிறந்துட்டாவே இப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காணக்கூடிய தனுசு ராசியில நிறைய இருக்கு. எதுலையுமே சரி, தனுசு ராசியில பாருங்க, ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை, அறிவாற்றல் நிறைய இருக்கும் தனுசை பொறுத்தவரை. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க தனுசு கிட்ட நிறைய உண்டு. பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கும் நம்ம அடிபணிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. தனுசை பொறுத்தவரை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே தனுசு ராசியில நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நீங்க அனைவருமே இந்த தனுசு ராசி கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சியை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரவான் 6ஆம் வீட்டு அதிபதி. எப்படி கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா பிரச்சனை காட்டக்கூடிய யாரு? சுக்கிர பகவான் தாங்க. அடுத்து பாருங்க 11. கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. லாபத்தை காட்டக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு இதெல்லாம் காட்டக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். ஏன்னா மார்ச் மாசம் வரை அந்த சுக்கிரன் ராகு இணைஞ்சு 3ஆம் இடத்துல முயற்சி சார்ந்த வெற்றியில இருக்குதுங்க. அதனால நிறைய நல்ல விஷயம், கெட்டதை தூக்கி போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது. அப்ப நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்க. உங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கணும்னு வெறி இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்குது. கண்டிப்பா தனுசு ராசிக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கண்டிப்பா கெட்டதை மட்டும் யோசிக்கிறது. யாருமே நான் ஓப்பனா சொல்றேன், யாருமே கர்மா இல்லாம நீ இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே கர்மா வேலை செய்யும். எப்பவும் வேலை செய்யும்? தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும். சில பேருக்கு பாருங்க டக்கு நல்லா போயிருப்பாங்க, திடீர்னு ஒரு சர்க்கிளை சந்திப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜாதக தசாபுத்தி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாமே மாறுபடும். அதனாலதான் பிறப்பு ஜாதகம் செக் பண்ணுங்க நான் எல்லா வீடியோவும் சொல்றேன். அதை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வர கோச்சாரத்தை மேட்ச் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். தனுசுக்கு எல்லாமே இனிமே நல்ல ஒரு அமைப்புல கோச்சார கிரகம் நல்லா இருக்கு, ஜாதகத்துல நல்லா இருக்குதா நீங்க தான் செக் பண்ணணும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இனிமே இருக்குது. கெட்டது மட்டும் தூக்கி போட்டுருங்க தயவுசெய்து. கெட்டதை மட்டும் நம்ம யோசிக்கவே வேண்டாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஆனா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது.
அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். தனுசு ராசிக்கு பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரக்கூடிய காலம் சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, தனுசு ராசியை பொறுத்த குரு வக்ரமாகும் போது கண்டிப்பா காசு, பணம், பொருள், வீடு, இடம், சொத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ கலகமோ கண்டிப்பா இருக்கும். வண்டி வாகனம் நிறைய செலவு வச்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த சோல்டு சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, கையில அடிபடுறது, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி செரிமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிகர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா இருக்கும். வண்டியோ வாகனமோ குடும்பத்துல நிறைய செலவோ சுப இது மாதிரி நிறைய செலவை பார்த்தது யாருன்னா தனுசு தனுசு தனுசு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி நடந்தது தனுசு ராசியை பொறுத்தவரை. படிப்பு கல்வியும் சரியா அமையல, வருமான இன்கம் சரியா அமையல, லாப வருமானம் சரியா அமையல. ஏன்னா குரு வக்ரமாக்கும் போது அங்க கண்டிப்பா இங்க வக்ரமான வேலையை யார் ஜாதல குரு சரியிலையோ கண்டிப்பா கொடுத்துருக்கும் பாருங்க. பேங்க்ல லோன் கட்டிருப்பீங்க, லோன் சரியா இருக்காது. வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க வேலை பயங்கரமான ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு தரையை கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு. அதே மாதிரி பாருங்க, கமிஷன் வியாபாரம், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில் உத்தியத்துல ஒரு தடையில தாமத்தை பாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனா இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குற. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி எது வந்தாலும் சரி, நிறைய ஒரு நல்ல விஷயம் சூப்பரா இருக்கு. நிறைய நல்ல விஷயம் இருக்குது. நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏன்னா 6ஆம் வீட்டதிவு 3ஆம் இடத்துல மறைவுல போய் நிற்கிறாரு. அதனால மிகப்பெரிய ராஜயோகம். இந்த சுக்கிரன் ராகு மட்டும் நல்லா இருந்தா போதும். ஏன்னா ரெண்டுமே நட்பு கிரமம் வருது. இப்ப நீங்க வேலைக்காண்டி முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்குங்க. ஆனா வேலை மாறிதான் ஆகணும். கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சிறு வேலை மாற்றம் பண்ணிதான் ஆகணும். இது நடக்கும். குரு பாக்குறாரு யார? வேலை கிரகத்தை பாக்குறாரு. நான் காரணம் இல்லாம சொல்லல. வேலை ஸ்தானத்தை உத்தியோக ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறப்ப வேலையில ஒரு சிறு மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது. அது நல்லதா பண்ணிக்கங்க. அதான் என்னுடைய கருத்து. சிறு வேலை இடமாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் சூப்பரான சேஞ்ச் கிடைக்கக்கூடிய பக்காவா இருக்கு. இதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க தனுசு ராசிக்காரங்க. நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டுல இந்த விசா பிரச்சனை இருக்கும். எப்படி விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இந்த வழக்கு பிரச்சனை எல்லாமே இருக்கும். இனிமே சரியா இருந்துரும். அதே மாதிரி வெளிநாட்டுல படிக்கிற அனைவருக்கும் சொல்லி நல்ல வேலை, சூப்பரான வேலை, நல்ல பயங்கரமான வெற்றிகரமான வேலை கண்டிப்பா அமையும் பாத்துக்குங்க. தனுசு ராசி டைம் பக்காவா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்றேன், சொந்த 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பார்க்கலாம். அப்பாவுடைய வேலையோ அம்மாவுடைய வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா ஆகணும். சூரிய பகவான் லக்னத்தோட சொல்ல போயிருந்தால் இப்ப வரும் பாத்துங்க. அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வருமான பொருளாதாரத்துல எந்த ஒரு தடங்களும் வராது. இப்ப அப்பா சொத்து இருக்கு, அம்மா சொத்து இருக்கு, இடம் இருக்கு, பூமியில ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குல இப்ப அரசாங்கம் மூலம் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, ஜெயிப்பீங்க கண்டிப்பா. படிக்கக்கூடிய மாணவ சொன்னேன், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கட்டாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், எந்த பேங்க்ல போய் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம், என்ன திருப்பி கேளுங்க, கண்டிப்பா அது இப்ப சாங்ஷன் ஆகும். ஏன்னா உங்க ராசி அதிபதி பாக்குறாரு, 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்துல மேல் படிப்பு, பட்ட படிப்பு, பெருங்கொண்ட பணம், இன்கம். இப்ப ஒண்ணு இல்ல, நகை அடை வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா வச்சிருப்பீங்க. நகையோ இல்ல வீடோ இடத்துக்காண்டி ஏதாச்சும் ஒரு இடத்த ஒரு சுப செலவு கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க. அதுக்கான நேரம் நல்லா இருக்கு. அதே மாதிரி திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் வராது. இப்படி திருமணத்துல நிறைய பேருக்கு தடங்கள் இருக்கும். இப்ப தடங்கள் வராது. ஏன்னா 11ஆம் வீட்டதிபதி, அதாவது உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியது அந்த குருபவன் பாக்குறப்ப நிறைய பேருக்கு காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரணும். இப்ப குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறினா கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல வழக்கு இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புதன் பகவான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, செம்ம யோகம் இருக்கு பாருங்க. ஏன்னா தொழில ஒரு மந்தமான தன்மை நிறைய கொடுத்துருப்பாரு, இப்ப கொடுக்க மாட்டார். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. இப்ப குரு பகவான் சுக்கிர பகவானை பாக்குறாரு, அதனால லாட்ரி யோகம் எடுக்க சொல்றேன். இப்ப பாக்குறாரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு பாரு. 3ஆம் இடத்த 9ஆம் பார்வையா பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. அதே மாதிரி பாருங்க, மிக கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகர வச்சிருக்கவங்க, இரும்பு சம்பந்த வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சம்பந்த வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைமிங் இருக்குன்னா நீங்க ஜாதகத்தை தயவு செய்து செக் பண்ணாம பார்க்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தசாபதியை மூவ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. நல்ல ஒரு யோகம், இப்ப நல்ல ஒரு டைம், எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்கு. இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஜாதகத்துல தசாபதி மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கம்ப்யூட்டர் துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யுது. விளையாட்டுத்துறை, திடீர் யோகங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம், ஒரு 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே சொல்லி கொடுத்தவனே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். எப்படி
மூலதனத்துல பிறந்தவே எப்போதுமே சரி பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. மூலதனத்துல பிறந்தவங்க எல்லாமே இப்ப ராஜயோகமா வேலை செய்யும். மூலதனத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், செம்ம யோகம் டைம் வேலை செய்து பாருங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு பாருங்க 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரோட சாரத்துல போறாரு. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. சுக்கரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு, கல்வி நிறைய அலுவலகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. வருமானம், குடும்பம் இதை பத்தி உங்களுக்கு நிறைய சிந்தனை மனசுக்குள்ள ஓடும். இப்ப எல்லாமே சாதிக்க போறீங்க மூலதனத்துல பிறந்தவங்களுக்கு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வெளிநாடு யோகமா எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், கமிஷனியா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. யாரு? மூலதனத்துல பிறந்தவங்களுக்கு. அப்ப நல்ல யோகம் வேலை செய்யுது. அடுத்து பூராடத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும், அறிவான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும். யாரு? இந்த பூராடத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான டைம் வேலை செய்து பாருங்க. இப்ப படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைப் கண்டிப்பா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும். படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், வெளிநாடு யோகமா இருக்கட்டும், வெளியூர் யோகமா இருக்கட்டும். ஆனா ஒரு சிறு இடமாற்றம் நீங்க பண்ணிதான் ஆகணும். அது படிப்போ, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்லபடியா வரும். அதை மிஸ் பண்ணிடுறோம்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பூராட நட்சத்திரம் நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உத்திராடங்கிறது பொதுவா பாருங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் பாருங்க இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு யோகம் இப்ப இருக்குது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், அரசாங்கம், அரசியல் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க உத்திராடத்துல பிறந்தவங்க. எப்படி நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடியவரும் தேடி வரும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. எல்லாமே சூப்பரா ஒரு யோகம் கண்டிப்பா தேடி வரும். உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வேலை செய்யும் பாருங்க. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல போறாரு. இப்ப மாணவ மாநிலம் பாருங்க, படிப்புல நல்ல ஒரு மாற்றம், தொழில் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுப்பாரு. எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். எதுவுமே தைரியமா இறங்கி அடிங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் காத்திருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.